17வது நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்கள் முன்பு வராகி அழைத்து வரப்படுகிறார். கஸ்டடி எடுக்கிறாங்க இந்த கேஸில். கஸ்டடி என்ன தெரியுமா? தெரியும் சார். கஸ்டடி எடுக்கிறதுக்கு கூட்டு வராங்க வராகி. வழக்கம் போல் நினச்சிட்டாங்க. வழக்கம் போல் வந்த உடனே என்ன எத்தனை நாள் கஸ்டடி வேணும் அப்படின்னோடனே 3 நாள் இல்லை 5 நாள் அப்படின்னு கேட்பாங்க. கேட்ட உடனே ஜட்ஜு வந்து என்னங்க நீங்கள் போகிறீங்களா கஸ்டடி? இல்லை எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னேன். சரி 5 நாள் கேட்குறேன், 1 நாள் தரேன், சாப்பாடு போல கரெக்டாக போடணும். இதான் பெரும்பாலும் நடக்கும். நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்கள் வழக்கமான நீதிபதி என்று நினைத்து கொண்டு வந்து விட்டார்கள். ஏற்கனவே ஒரு நீதிபதி 11வது நீதிபதியாக இருந்த திரு சுல்தான் அவர்கள் என்ன அந்த துப்புரவு பணியாளர்களை இழிவுபடுத்துறான்ற கேஸில் 2 பிரிவினருக்கிடையே வன்முறை. ஒரு பிரிவு துப்புரவு பணியாளர், இன்னொரு பிரிவு எங்கே காட்டு எனக்கு நான் ரிமாண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டார். அவரை போன்ற நீதிபதி போல இருக்குது. எடுத்த உடனே ஜட்ஜு கேட்குறது, இவர் என்ன தீவிரவாதியா? என்னங்க கேஸ் இது? சிசிடிவி வேணும்னு கேட்குறீங்க. அவர்கிட்ட இருக்கிறதே இந்த கேஸ் பொய் கேஸ்ன்னு சொல்கிறதுக்கு எவிடன்ஸ் அந்த சிசிடிவி தான். இதை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? என்ன கேஸ் போட்டிருக்கீங்க நீங்கள்? கஸ்டில் கொடுக்க முடியாது, ரிஜெக்டட் என்று சொல்லிவிட்டு 2வது எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல இந்த நம்மளையும் சேர்த்து. இதில் ஃபார்மல் அரெஸ்ட்டுக்கு கொண்டு வரலான்ட்டு ஐடியா பண்ணியிருப்பாங்க. 2வது இதில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்கள் அதுக்கு கொண்டு வருவீங்கல்ல ஃபார்மல் அரெஸ்ட், நீ அன்றைக்கி வச்சுக்கிறேன் நான் கொண்டுட்டு வா பார்க்கலாம். வாரண்ட்டுக்கு வருவீங்கல்ல, பிடி வாரண்ட் வருவீங்க, வா எடுத்துட்டு வா. அதோட பிடி வாரண்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஐடியா ட்ராப் பண்ணிட்டாங்க. எனக்கு உண்மையிலேயே நான் 17வது நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்களை மனமாற பாராட்ட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்.